எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் போய் பொட்டி தூக்குறீங்களோ நீங்கள் சாவர வரைக்கும் அதுங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது திரும்பி கூட பார்க்காது. இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு மந்திரம் சொல்லித்தர, அதை சொல்கிறீங்களா? போதி மர சிந்தனை. இங்கே பாடுறா, நானோ உன் அப்பாவோ நானும் உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு நீ நல்லா இருந்தாலே போதும் சொல்கிறீங்களா? சொல்லாதீங்க. இப்போ அதான் செஞ்சிட்ருக்கிறானுவோ. என்ன சொல்லுங்க தெரியுமா? இங்கே பாடுறா, நானும் என் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும், நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள். குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும். இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலைமுறை இடத்திலே இல்லாத ஒரு குணம் பணிவு. ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. அடிமைத்தனம் என்பது வேறு, பணிவு என்பது வேறு. அடிமைத்தனையுடன் இருக்க வேண்டும் என்று எந்த தலைமுறைக்கும் நாம் சொல்லித்தரக்கூடாது. ஆனால் பணிந்து கொள் என்கின்ற வார்த்தையை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். எதை பணிந்து கொள்வது? இந்த 2000 பிறந்த குழந்தைங்களை பார்க்கத்தான் பாவமாக இருக்குங்க. அது உண்மை. நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட்? நமக்கெல்லாம் என்ன என்டர்டெயின்மெண்ட்? ஞாபகம் இருக்கா? தூர்தர்ஷன் புதன்கிழமை அன்னைக்கு சித்திரஹார், அதில் வியாழக்கிழமை ஒன்று வரும். தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். அதில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேப்பராக கடிதமாக படிச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க எல்லாரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியும், சனிக்கிழமை அன்னைக்கு ஹிந்தி இல்லைன்னா வேறு மொழி படம் பாடாவதியாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம். நமக்கு தெரிஞ்ச ஒரே பேரழகி சோபனா ரவி. எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையே. 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த காலத்து குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள் தான், சந்தேகமே இல்லை.